ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அன்பானவர்களே, நாம் அனைவரும் ஆகாயத்து பறவைகளை பார்க்கிறோம். ஆனால் அவைகளை கவனித்து பார்க்க தவறிவிடுகின்றோம். இயேசு மனிதனை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? சில பாடங்களை பறவைகளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு மனிதனை பார்த்து சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகாயத்து பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, கவலைப்படுகிறதும் இல்லை. தேவன் அவைகளையும் பராமரிக்கிறார். மனிதர்களாகிய நாமோ பறவைகளை பார்க்கிலும் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் விதைக்கிறோம், அறுவடை செய்கிறோம், களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறோம். ஆனாலும் கவலைப்படக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் கவலைப்படுகிறதுனாலே நம்முடைய சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆகவே நாம் கவலைப்படாமல் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட்டால் நம்முடைய வாழ்வில் நடைபெறுகிற எல்லாவற்றையும் தேவன் நன்மையாகவே முடிய பண்ணுவார்.